ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்தில் மீன ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். புதிய முயற்சிகள் வந்து வெற்றிகளை பார்ப்பீங்க. புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ராசிதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சிறப்பான 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம், தாராளமாக ஏற்பாடுகள் பண்ணலாம். கூட்டு தொழிலில் இருந்த தடைகள் வில்லங்கங்கள் எல்லாமே விலகும். அதற்கான முயற்சிகளும் வந்து மீனராசிக்காரங்க எடுப்பீங்க. அதன் மூலமாக எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் கூட்டு தொழில் ரொம்ப அற்புதமான முறையில் நடக்க ஆரம்பிக்கும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையுது. எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசியில் தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போ பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரதுக்கான காலகட்டங்கள் தான் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இது எல்லாமே அமையுங்க. ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் எல்லாமே அமையும். புதுசாக வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம், வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை அரசு தொடர்பான வேலைகளுக்கு வந்து நம்ம படிக்கலாமா? தாராளமாக படிங்க. படித்து அதற்கான முயற்சிகள் எடுங்க. அந்த முயற்சிகளை வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து அந்த முயற்சிகளை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. யார் அப்படின்னா மீன ராசிக்காரங்க. ராசி அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய இளைய சகோதரர்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவனுடைய சகோதரர்கள் அவங்க மூலமாகவும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக வந்து நடந்து போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் இவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக நடந்து போங்க. ஓகேங்களா? நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வச்சுக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லா நேரமே நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்காது இல்லையா? உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுவே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டயத்தில் வந்து கோபப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் ரொம்ப நிதானமாக யோசித்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நினச்ச மாதிரி சக்ஸஸ் பண்ணலாம். சில இடங்களில் நம்ம நினச்சது மாதிரி நடக்காமல் சில மாறுபாடுகளை சில விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த விஷயம் ஏன் நடக்கலை நமக்கு, அதில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக ஆலோசனை பண்ணீங்க அப்படின்னா அந்த தவறுகள் எல்லாத்தையுமே கலைஞ்சிட்டு அடுத்த லெவலில் சக்ஸஸ்க்கான ஒரு முயற்சியில் தாராளமாக பண்ணலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். நகைக்கடை வச்சுருவங்களுக்கு, ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு லாபம்னு ஒரு லெவலில் வந்துருந்து இல்லையா? இது எல்லாமே வந்து இன்னும் அதிகப்படியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதனால் அப்படின்னா குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையை வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வேலைகள் என்னென்ன பண்ணணுமோ வந்து எல்லா வேலையும் எல்லாமே பண்ணுவீங்க. அந்த லாபங்கள் அதிகரிக்கும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து தப்பாக சில முயற்சியெல்லாம் பண்ணோம், அதனால் நஷ்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படி சொல்லி வந்து ஓடி போகக்கூடாது. ஓடி போகாமல் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பான டைம். இந்த டயத்தில் வந்து ராகு பகவானும் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. பாக்யாதிபதியார் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் மிக மிக சிறப்பான காலகட்டம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுமாரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஒரு நிதானமாகவே செயல்படுங்க. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட அதிகப்படியான லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான், 7ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான், அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அரசு சம்மந்தமான வேலைகளை முயற்சிகள் பண்ணும்போது கிடைக்கும். ஒரு பேங்க்கில் வந்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பீங்க. பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கான பேங்க் எக்ஸாமுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்கள். அதில் கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. வங்கி இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே
மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் நல்ல சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. எல்லாமே தாராளமாக அமையும். அரசு தொடர்பான வேலைகளும் தாராளமாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வெளிப்படும். அதன் மூலமாக நல்ல காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்குவீங்க. நல்ல நல்ல முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும். இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன். வாழ்க